கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் இசையும் சிரிப்புச் சத்தமும் காதை பிழைக்கிறது. எல்லோரும் தங்களைப் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறையின் ஒரு மூலையில் ஒருவர் மட்டும் எதைப் பற்றியும் கவலைப்படாமல் கையில் ஒரு பானத்துடன் அமைதியாக அமர்ந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் உங்கள் மனதில் முதலில் தோன்றும் எண்ணம் என்ன? இவர் ரொம்ப போரிங் ஆளு என்றோ, அல்லது ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார், இவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றோ நினைக்கத் தோன்றும், இல்லையா? வணக்கம் நண்பர்களே. மேலே சொன்ன அந்த அமைதியான நபரை பற்றி நாம் எப்போதும் ஒரு தவறான புரிதலை வைத்திருக்கிறோம். அமைதியாக இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள் என்றொரு பழமொழியே இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் ஆபத்தானவர்கள் அல்ல. அவர்கள் நம்மை விட ஒரு மாறுபட்ட வேவ் லெங்த்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் பேசப்போவது இந்த அமைதியான மனிதர்களின் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உளவியலை பற்றித்தான். 1. அமைதி என்பது பயமா? குவைட்னஸ் வெர்சஸ் ஷைனஸ். இப்போது கேள்வி என்னவென்றால், அமைதியாக இருப்பவர்கள் எல்லோருமே பயந்தவர்களா? இங்குதான் நாம் மிகப்பெரிய தவறு செய்கிறோம். உளவியல் ஆய்வுகளின்படி சைக்கலாஜிக்கல் ரீசர்ச் அமைதியாக இருப்பது என்பதும் வெட்கப்படுவது என்பதற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. ஷை பீப்பிள், இவர்கள் பேச விரும்புகிறார்கள், ஆனால் மற்றவர்கள் தங்களை தவறாக எடை போட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். குவைட் இன்ட்ரோவர்ட்ஸ், இவர்களுக்கு பேச தெரியும், ஆனால் தேவையற்ற தூண்டுதல்களை தவிர்த்து அமைதியாக இருப்பதை தாங்களாகவே தேர்ந்தெடுக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக நம் சமூகம் இவர்கள் இருவரையும் ஒரே தராசில் வைத்து ஆக்வர்ட் என்று முத்திரை குத்திவிடுகிறது. அமைதி என்பது ஒரு வல்லமை. சைலன்ஸ் இஸ் அ பவர் மூவ். ஆனால் நண்பர்களே, இதை பற்றி சிந்தியுங்கள். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த அமைதியான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தரவுகளை, அதாவது டேட்டாவை சேகரிக்கிறார்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பல விஷயங்களை கவனிக்க தவறிவிடுகிறீர்கள். ஆனால் ஒரு அமைதியான நபர் அந்த அறையில் இருப்பவர்களின் உடல் மொழி, முக பாவனைகள் மற்றும் யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணித்து விடுவார். ஆய்வுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அமைதியான மனிதர்களுக்கு கவனிக்கும் திறன் மிக அதிகம். ஒரு சிறிய தாடை இயக்கம் அல்லது ஒரு போலி சிரிப்பை அவர்களால் எளிதில் கண்டறிய முடியும். இதனால்தான் அவர்களுக்கு தெரியாத ரகசியங்களை அந்த அறையில் இருக்காது. தகவல் என்பது அதிகாரம், இல்லையா? 3. ஏன் அவர்கள் சிலரிடம் மட்டும் அதிகம் பேசுகிறார்கள்? நண்பர்களே, வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல மேதைகள் அமைதியாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சமூக ஆற்றலை ஒரு விலைமதிக்கற்ற வளமாக பார்க்கிறார்கள். தேவையற்ற இடங்களில் அந்த ஆற்றலை செலவிட அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் அவர்களுக்கு பிடித்தமானவர்கள் அல்லது அவர்கள் நம்பும் நபர்களிடம் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு ரேடியோ போல மாறிவிடுவார்கள். அவர்கள் மாறவில்லை, மாறாக அந்த இடத்தில் தங்களை பாதுகாப்பாக, அதாவது சேஃப் என்று உணர்கிறார்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அமைதியான நபர்கள் மற்றவர்களுக்கு பிடித்தமான கேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குறுக்கிட மாட்டார்கள், தீர்ப்பு வழங்க மாட்டார்கள். இதனாலேயே மற்றவர்கள் தங்களின் ரகசியங்களை இவர்களிடம் கொட்டுவார்கள். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். நாம் வாழும் இந்த உலகம் சத்தமாக பேசுபவர்களை மட்டுமே அறிவாளிகள் என்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தத்திற்கும் திறமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆய்வுகள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அமைதி என்பது பலவீனமல்ல, அது ஒரு வகையான தற்கட்டுப்பாடு. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதையும் கவனிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. மாறாக, நீங்கள் கவனிக்காத பல விஷயங்களை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அடுத்த முறை ஒரு அமைதியான நபரை பார்த்தால் அவர்களை ஆபத்தானவர்கள் என்று முத்திரை குத்தாதீர்கள். அவர்கள் பேசும்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அவர்கள் வீணான வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த அமைதியான நண்பருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். உங்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உண்மையை காமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.